எஸ்டிஐ அப்படின்றது இருக்கு, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ். இதை பற்றி எத்தனை பேருக்கு இன்னைக்கு அவேர்னஸ் இருக்கு? நிறைய பேருக்கு இல்லை. அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவேர்னஸ் வந்துட்டு இருக்கு. அது ஏன்னா இப்போ நிறைய எக்ஸ்போஷர் நடக்குது. இப்போ வந்து முன்னாடிலாம் ரொம்ப செக்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஒரு ப்ரொடெக்டடாக இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. ரொம்ப எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கும்போது பயங்கரமாக வந்து இட் இஸ் லைக் கோயிங் த்ரூ. எஸ்டிஐஸ் ஆர் வெரி காமன் போத் இன் மென் அண்ட் விமன். அண்ட் நிறைய பேருக்கு எஸ்டிஐ இருக்கா இல்லையாங்கிறதும் தெரிய மாட்டேங்குது. ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எஸ்டிஐஸ்? We have bacterial, we have viral. Bacterial we have syphilis, gonorrhea. வைரலில் herpes, HIV இதெல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து அதான் சொல்கிறேன்ல, இதில் ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா பாக்டீரியல் எஸ்டிஐஸ் ஆர் கம்ப்ளீட்லி க்யூரபிள் இன் த இனிஷியல் ஸ்டேட். சிஃபிலிஸ்லாம் ஈஸியாகவே நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டா க்யூரே பண்ணிடலாம், பிரச்சனை கிடையாது. வைரல் அகெயின் ஹெச்ஐவி இஸ் எ ஹியூஜ் டாபிக். அது வந்து அது க்யூர் பண்ண முடியாது. பட் தென் ஏஆர்டி ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரக்ஸ்லாம் போடும்போது அது அவங்களுக்கு சரியாக வரும். அதை ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி, ஏன்னா ஹெச்ஐவிலே டெஸ்ட் நிறையா இருக்குது. சில டெஸ்ட் கிளையா இந்த மாதிரியான டெஸ்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். எல்லாத்தையும் டீட்டெயிலாக செக் பண்ணணும். நம்ம ஒரு எஸ்டிஐ ப்ரொஃபைல்னு எடுத்தால் இதுதான் நம்ம போக முடியாது.